எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். ஹாவ் அ பிளஸ்ட் டே. இன்னைக்கு அமாவாசை, சூப்பர் டே, வேற லெவலில் இருக்கு. வாங்க சாப்பிடலாம். நீங்களாம் இன்னைக்கு நான் மார்னிங்கே அமாவாசை கும்பிட்டாச்சு. மாமனார் மாமியாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக கடமைகள் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் நான் அவங்க தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெய்வமே. நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தது தான். அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நல்லா பார்த்துக்கிட்டேன். அதனால் எப்போ சாப்பாடு வைக்கும்போது எனக்கு உறுத்தவே உறுத்தாது. ஹாப்பி. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வாங்க இன்னைக்கு சாப்பாடு அமாவாசை சாப்பாடு இந்த இதெல்லாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் ஓகே. இது என்ன அப்படின்னா மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி இப்படி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ஒரு மாதிரி செதிலாக சீவி எடுப்போம். ஓகே, செம்ம டேஸ்ட்டு. இப்படி எடுத்து உப்பு புளிப்பு இனிப்பும் இருக்கும். இதுதான் நான் இனிப்பு கொஞ்சம் வெல்லம் போடுவேன். இது ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப்பு வாங்க சாப்பிடலாம். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க. என்ன தெரியுங்களா ஸ்பெஷல்? காமிக்கிறேன், நானே சொல்லிடுறேன், கண்டுபிடிக்கலன்னா. கொய்யாக்காய் ஊறுகாய். ஐயோ, ஊறுகாய் வைக்கிக்குமா கொய்யாக்காலெல்லாம் ஆக்சுவலாக உப்பெல்லாம் நம்ம ரொம்ப பாதி போட்டால் போகிறோம். கொஞ்சோண்டு இது போட வெந்தயம் நிறைய போடுவோம் அதில். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொய்யாக்காய். இது அது இன்னைக்கு நல்லா இருக்குல்ல? அடி தூள் அடிப்பள்ளி. கொய்யாக்காய் ஊறுகாய், மாங்காய் பச்சடி, தேங்காய் துவையல், வாழைக்காய். இதாங்க அமாவாசைக்குங்க. இதெல்லாம் ஊறுகாய் வந்து எப்போ நம்ம இல்லைன்னா இறங்காத. உப்பு போட்டு இதை கொய்யாக்காய் ஊறுகாய் ஒரு நாள் வச்சா கெட்டு போயிடும். ஏன்னா ப்ரிசர்வேட்டட் கிடையாது. ஏதோ கெட்டு போகுது அப்படின்னா அது ப்ரிசர்வேட்டட் கம்மின்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க? அமாவாசை சாப்பாடு இனிமேல் தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் காலம்பரே கும்பிட்டுருவோம். மாமியார் பழக்கம் அது. சில நேரங்களில் 11 மணிக்கு வச்சுருவாங்க. காலம்பரை அமாவாசை சாப்பாடு முடிஞ்சிச்சு, சாப்பிட்டாச்சு. நான் விரதம் இருக்கக்கூடாது, அதனால் நான் விரதம் இருக்க மாட்டேன். அவங்களாம் விரதம் இருப்பாங்க. சாப்பிடாம உங்களுக்கு நம்ம எல்லாம் விரதம் இருக்கக்கூடாது. விரதத்தோடு சமைச்சு போட்டுருணும், சாப்பாடு போட்டுருணும், கறி போட்டு சாப்பிட்றணும். எங்கள் பழக்கம். மாமியார் தான், எல்லா மாமியார் தான். அம்மா வீட்டில் அண்ணி செஞ்சுட்டு வருவாங்க. நீங்களும் எப்படி இருக்கீங்க? இது சென்னை எப்படி இருந்துச்சு? அடி தூளாக இருந்துச்சு சென்னை சேல்ஸு. அதேமாதிரி சென்னையில் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ். அப்பப்பப்பப்பா, சாரியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கட்டியிருக்க சாரி அழகாக இருக்குல்ல? வெறும் 799 நான் நம்புவீங்களா? அப்படி பட்டு மாதிரி இருக்குது. இதுதாங்க தரம், நியாயமான விலை. அதுதான் எங்கள் பிள்ளைங்க. இது சென்னை பொண்ணு தான், டிசைனர்ஸ் சென்னை பொண்ணு தான், எல்லாம் சென்னை தான், எல்லோரும் சென்னை தான். நான் சொல்வேன், நீ ஒரு ஸ்பான்சர்ஸ் எடுக்கிறியா, அந்த கலர் மனசை தொடணும், அந்த மெட்டீரியல் நம்மளை வருடணும், அப்படியே சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் அப்புறம் அதோட அழகு கலர். அதே மாதிரி நம்ம கட்டும்போது நம்ம எல்லாரும் பெண்ணுனாலே அழகு தான் தங்கம். அது அவங்களுக்கு புரியல. பெண்ணுனாலே நிறைய பேர் கேட்பாங்க, மேம் எனக்கு கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னு, இதுதான் பற்றி பேசணும்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் அப்படின்னா நான் கேட்பேன். அப்படின்னா இல்லை மேம் மாநரம் அப்படின்னா ஒரு டோன் மேலே ஏறி கீழே இறங்குற அந்த ஸ்கின்னுக்கெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. மனசு தான். எனக்கு வேர் பண்ணால் எல்லாமே அழகாக இருக்கும். எனக்கு லிப்ஸ்டிக் போட்டால் அழகாக இருக்கும். எதுவுமே ஹார்டாக நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு. ஏன் இதில் ரெட்டு போட்டால் தப்பே கிடையாது, அது அவங்க விருப்பம். நிறைய பேருக்கு ரெட்டு பிடிக்கும், போடலாம். ஐயோ லிப்ஸ்டிக்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பிடிக்கலைன்னா ஓகே. பிடிச்சு மற்றவங்க சொல்லுவாங்கன்றதுக்காக யோசனை பண்ணீங்க அப்படின்னா
அப்போ நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை வாழலை. அதுதான் உண்மை. உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் வாழலை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றவங்க சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. மற்றவங்கள ஹார்டாக நம்ம உறுத்தக்கூடாது. எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருந்தாலும் ஃபேஸாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம புன்னகை என்றைக்கும் அழகு தானே எல்லாருக்குமே. கஷ்டப்படுறதுனாலும் சிரிப்போம், எல்லாத்துக்கும் சிரிக்கணும். ஆனால் இழப்புன்னு ஒரு வரும்போது தான் நமக்கு அது வேதனையாக இருக்கும். அது சிரிக்க முடியாதுன்றதோட மனசு வலிக்கும். ஒன்றுமே இல்லாத பிரச்சனையெல்லாம் பிரச்சனையாக எடுத்துக்கக்கூடாது. யாராவது நம்மளை திட்டாங்கன்னா அட போடா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. திட்டுறியா திட்டு போ. நான்லாம் சொல்லுவேன், எனக்கு அன்வான்ட் லைவ்ல வந்தாலும் சரி, இந்த மாதிரி நாங்கள் ரீல்ஸ் போடும்போது வந்தாலும் சரி, எனக்கு வலிக்கவே வலிக்காது. எனக்கு என்னை பற்றி விமர்சனம் பண்ணாலோ எனக்கு அசிங்கமாக பேசினாலும் ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் பாதர். ஏன்னா எனக்கு பாரம் மனசில் நிறையா இருக்கும்போது இந்த பாரம்லாம் நான் தூக்கணுன்ற அவசியம் கிடையாது, அதுக்கு நேரமும் கிடையாது. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மாதம் எங்கள் அண்ணா ஐசியூவில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முடியாது, பிளட் மாற்றணும், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அவங்களுக்கு. ஓடணும், நான் ஓடுனா தான் எங்கள் அண்ணாவை காப்பாற்ற முடியும். அந்த வழியா இல்லை இந்த பேசுறதுங்கள்லாம் வழியா? உண்மை தானே. அடுத்த லைஃப் நம்ம நிறைய பேரை டேக் கேர் பண்ணணும். நான் நிறைய பொறுப்புகள் இருக்கு எனக்கு. அந்த வலி எனக்கு வலியோட பாரமா, இல்லை இந்த போற வர்றதுங்க பேசுறதுக்கு நான் பாரமா நினைக்க முடியுமா? ஐ டோன்ட் கேர். அதனால எனக்கு இந்த சொல்லுவாங்கள்ல அல்லக்கை நொல்லக்கை ஜிங்சாக்கு, இதுக்கெல்லாம் நான் பதில்லாம் சொல்லணும், அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியங்கள் கிடையாது. ஏன் தெரியுங்களா? கடமைகளும் பொறுப்புகளும் ஜாஸ்தி. சில நேரங்களில் நம்ம தான் தலைமை தாங்கி நிறைய பொறுப்புகளையே ஏற்றுக்கணும். நிறையா இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கேன். கொஞ்சம்னா 50% ரிலீவ் ஆகிருக்கேன். இன்னும் இருக்கு. வயதான தாய் தந்தை காப்பாற்றணும். எத்தனை பொறுப்புகளை நம்ம தூக்கி வைக்கும் பொழுதே அவங்க எவ்வளோ வேணால் சொத்து வச்சுருக்கட்டும், எவ்வளோ வேணால் நான் என்னோட கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, காப்பாற்றணுன்றது ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி நிறையா நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலையும் ஓடுறதுலையும் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுலையும் ஆடம்பரம் என்பது நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் வர ஆடம்பரத்துக்கெல்லாம் நான் முக்கியத்துவம். அதனால தான் எனக்கு ஆடம்பரமே வராது. என்ன இருக்கும், நான் இப்போ நான் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் இன்னைக்கு கோவாவில் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவுமே தேடி 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 தான் எடுத்து போட்டேன். எனக்கு ஒன்று தெரியுங்களா, நான் மீடியாவில் இருக்கும்போது சரி, எல்லாத்துலேயும் சரி, எனக்கு பிராண்டடு, எனக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நான் கொடுத்ததே கிடையாது. நமக்கு தேவையானவங்களுக்கு கொடுத்துடணும் முக்கியத்துவம், அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிக்கணும், யாரை சொல்கிறேன்னு தெரியும், ஃபேமிலி தான். அப்படி இருக்கும்போது நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். எல்லாம் என்னோட காஸ்டியூம்ஸ்க்கோ என்னோட எக்ஸ்பென்சிவ்க்கோ நான் எடுக்கவே மாட்டேன். அதில் எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இது எனக்கு பிடிக்கும். இதை ஏன் இன்னைக்கு நான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாராட்டினாலும் நான் சிரிச்சுட்டே போவேன், திட்டுனாலும் நான் சிரிச்சுட்டே போவேன். அந்த மாதிரி பழகிக்கோங்க. அனுபவத்தில் சொல்கிற ஒரு விஷயம்தான். போகிறது வரதெல்லாம் நமக்கு வீட்டுக்கு சோறு போட போகிறதில்ல, போகிறது வரதெல்லாம் நம்மளோட கஷ்டத்தை தூக்க போகிறதில்ல, நமக்கு பாராட்டுறவங்களும் நம்மளை கஷ்டம் தூக்க போகிறதில்ல, கஷ்டப்படுத்துறவங்களும் நம்ம பாராட்டுறவங்களுக்கு நன்றி சொல்லி தலைவணங்கி நன்றி சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா அவங்க நம்மளை பாராட்டுறாங்க. நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடித்து நன்றி சொல்லிட்டு போவேன். ஏன்னா நம்மளை ஸ்ட்ராங்காக அவங்க தான் கொண்டு வர்றது, கஷ்டப்படுத்துறவங்க தான். ஏன்னா என்னோட பொசிஷன் என்னன்றது எனக்கு அடிக்கடி அவங்க தான் உணர்த்துற ஒரு விஷயம். ஒரு ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் வெளியே வந்துட்டோம், ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறோம், ஃபேமிலிக்கு நின்று தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பேசதானே செய்வாங்க. வளர்ந்துட்டா பேசதானே செய்வாங்க. பேசுகிறவங்களுக்கு நேரில் நின்று பேசுறதுக்கு தெரியாது, பின்னாடி குரூப் எல்லாம் போட்டுக்கிட்டு பேசதானே செய்வாங்க. அதுக்கெல்லாம் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், சில நேரங்களில் முடி காயலன்னு என்ன பண்ணுவோம், தட்டி விட்டுட்டு போவோம்ல, அதுக்கு சமௌண்ட்டு போயிடுவேன். அதான் மேம் உண்மை. நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஓடி நம்ம பொழப்ப பார்த்து நம்ம உடம்புல அவ்வளோ பாரம் இருக்கு, மனசுல பாரம் இருந்தாலும் உடம்புலையும் வலியை வச்சுக்கிட்டு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில போற வரவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது தங்கம். உனக்கு பிடிச்ச உடை, உனக்கு பிடிச்ச ஒரு அலங்காரம் நீ பண்ணிக்கோ, உனக்கு அழகு அப்படின்னு நினைச்சிட்டு போங்க.
யாருக்காகவும் நம்ம வாழலை. நீங்கள் ஒவ்வொரு டைம் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை வி வாண்ட் டு மெயின்டைன் அவர் டிக்னிட்டி. ஷுவராக அது உண்மைதான். நம்ம உடுத்துற உடையும் நம்ம பேசுகிற விதங்களும் நம்ம முகபாவனையும் மற்றவர்களுக்கும் உறுத்தலாக இல்லாமல் இருந்தால் போகிறோம். நமக்கு பிடிச்சது நம்ம வாழ்ந்துக்கலாம். அதுதான் உண்மை. அதாவது சிலது அதை நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். நம்ம நல்லாவே போவோம், சிலது வரும், என்ன எப்படி இருக்கு, உனக்கு இதை கலர் சூட் ஆகல, பரவாயில்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் யோசனையே பண்ணாதீங்க. அதுக்கு வைத்தறிச்சது உங்களை பார்த்தோன்னா அதனால தாங்க முடியல, உன்னை எப்படி டவுன் பண்ணலாம், உனக்கு கலர் சூட் ஆகல, ஏன் நல்லா இருக்க. நானே சில நேரங்களில் கேட்கும்போது நினைப்பேன், ஐயோ நம்மளும் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு நினைப்பேன். இல்லை சில நேரங்களில் டல்லாக இருக்கிறத லைட்டாக டச் பண்ணிக்கோ தங்கம்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஐயா என்ன இப்படி இருக்க, அப்படி இருக்க, இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பேசுகிற, அப்படி பேசுகிற. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது தங்கம், கூடயே இருப்பாங்க, சூப்பராக இருக்க, அழகாக இருக்க, செம்மையாக இருக்கன்றதையும் மனசில் வச்சுக்காதீங்க. வர்த்து கிடையாது அது. ஏன் தெரியுங்களா? அது உங்களை சீக்கிரம் கவுக்க போகுதுன்னு அர்த்தம். தங்கம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். துரோகம் என்பது என்ன, புகழ்ச்சி என்பது என்ன, இகழ்ச்சி என்பது என்ன, என்ன பண்ணா என்னதான் என்னதான்டா இந்த உலகத்துல வேணா எல்லாத்துக்கும் அப்படி போட்டு போயிட்டே இருக்கு. இந்த உலகம் காசு இருந்தா ஒரு மாதிரி, காசு இல்லைன்னா ஒரு மாதிரி. காசு இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன். என்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது, நான் வெளிப்படுத்திக்கவும் மாட்டேன். ஆனா எங்க கஷ்டம் இருக்கோ அங்க நான் நிற்பேன், எங்க வேதனை இருக்கோ அங்க நான் நிற்பேன். ஏன்னா என்னால பண உதவி பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவேன். முடியலன்ற சூழ்நிலையில ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் கிளம்புவேன். அது அந்த ஆறுதல் என்ன தெரியுமா? ஐயோ கவலைப்படாத நான் இருக்கேன்லாம் கிடையாது. நீ ஸ்ட்ராங்கா ஆகக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீ ஸ்ட்ராங் ஆகி நீ போராடுற அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உன் போராட்டம், இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி, அடுத்த நாள் உன்னுடைய வெற்றி சரித்திரம். அதை நினைச்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, போயிட்டே இரு. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா நான் கேட்கவே மாட்டேன், ஏன் இப்படி இருக்கன்னு கேட்க மாட்டேன். எந்த ஒருத்தவங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு அப்படிதான். ஏன் நான் கஷ்டப்படல, எல்லா பெண்ணும் கஷ்டப்படல, நீ மட்டும் தான் கஷ்டப்படுறியா? இல்ல வா. அதேதான் நேற்று ஒரு பொண்ணு வரா, சொல்லலாமான்னு தெரியல, வேண்டாம், பிஸ்னஸ் கேட்குறாங்க என்கிட்ட. எப்படி கூட இருக்கிறவங்க உடம்பு முடியல, ரொம்ப உடம்பு முடியல. லைஃப்ல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? டயாலிசிஸ்ன்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அது ரொம்ப வலிங்க. அது அடிக்கடி பண்ண ரொம்ப வலிங்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவங்களுக்கு தேத்தி நல்லா வருவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம், தப்பே இல்லைங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க. என்கிட்ட கேட்டவங்க நிறைய கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவாது எனக்கு வழி கொடுங்கன்னு கேட்டவங்களும் இருக்காங்க. பிளட் கேன்சர்னு அந்த பொண்ணை பார்த்தா சொல்லவே முடியாது, அப்படியெல்லாம் இருந்தவங்களாம் வந்தாங்க என்கிட்ட. சொல்ல முடியாத கஷ்டம்லாம் இருக்கு. அதனால நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு யாரும் நினைக்காதீங்க. செவுரு இருந்தாதான் சித்திரமே. மனுஷன் வாழ்ந்தாதான் கஷ்டமோ நஷ்டமோ பேசாது பொல்லாது போறது வர்றதுங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். செவுரை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அப்ப எப்படி பண்ணணும்? உங்களோட மனசு பயங்கர ஸ்ட்ராங் ஆகணும். நீங்க கவலைப்பட நீங்க கவலைப்படுறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க உள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிக்கும் கவலைப்படும். உள்ள இருக்கக்கூடிய கிட்னில இருந்து அந்த லிவர்ல இருந்து அந்த டைஜஷன் சிஸ்டம் எல்லாமே பாதிச்சு வெளியில வரும்பொழுது நமக்கு வெளியில தெரியாது, நாளடைவுல அது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். கவலைப்படாத தங்கம். அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் நேற்று, பண்ணிக்கலாம் தங்கம். என்ன பண்ணணும் நீ அப்படின்றதுக்கு முதல்ல எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் பேஸு. நீ எதை கொண்டு வந்தாலும் நான் வித்து கொடுப்பேன்றது முக்கியம் கிடையாது. என்ன பண்ணா நீ முன்னாடி வரலாம், எப்படி பண்ணா நீ முன்னாடி வரலாம். நான் தான் சொன்னேனே, அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டேன்னு அவன் எங்க இருந்தாலும் சாதிச்சிருவா, நானே இல்லைனாலும். அதனால காசு இருந்தாலும் இறங்க மாட்டேன். பதவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சல்யூட் பண்ணி தலை வணங்கிட்டு போனேன். ஏன்னா அவங்க அந்த பொசிஷன்ல நிற்கிறது கஷ்டம். அதுக்காக லவ் யூ தங்கம். எதுக்காகவும் கஷ்டப்படாதீங்க, ஹாப்பியா இருங்க. மற்றவங்களுக்காக இல்லை, நமக்காக. லவ் யூ.